Hi everyone, welcome back to Trending Edit channel. 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்லேயும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 அமுதென்று பேர். இயல் 1ல் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் எண் 26 எடுத்துக்கங்க. இந்த 26ல் முதல்ல பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இந்த குருவினால் முக்கியமான வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வினா, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய குடும்பத்தை சேர்ந்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வினா, கன்னி என்பதன் விளக்கம் யாது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது வினா, செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினாவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏழாவது வினா, வீணையோடு வந்தால் கிளியை பேசு, தொடரின் வகையை சுட்டுக. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குருவினாவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா முதல் வினா, சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது? அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வினா, திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வினா, மூன்று என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது வினா, காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது வினா, தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக. அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வினா, திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த வினா இல்லாத ஒரு வினாத்தால் நம்ம பார்க்கவே முடியாது. அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த வினாவை கண்டிப்பாக படிச்சாகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 2 உயிருக்கு வேர். இந்த இயல் 2ல் முக்கியமான வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் எண் 56 எடுத்துங்க. இந்த 56ல் குருவினா கொடுத்துருக்காங்க. இந்த குருவினாவில் பார்த்தீங்கன்னா முதல் வினா, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வினா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது வினா, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வினா பார்த்தீங்கன்னா, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கம் 57 பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இந்த சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வினா ரொம்ப முக்கியம், நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்காவது வினா, பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது வினா, நீரின்று அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. ரொம்ப முக்கியமான வினா. மூன்றாவது வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருன்னு சொல்லியிருக்காங்க. துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு துணைப்பாடத்தை கதையை நீங்கள் உள்வாங்கி அதை நீங்கள் சொந்த நிலையில் எழுத முயற்சி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயல் 3 உள்ளத்தின் சீர். இந்த மூன்றாவது இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் எண் 81 எடுத்துங்க. இந்த 81ல் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வினா, தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வினா, ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்காவது வினா, பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்பு மீன் இடம் சுட்டி பொருளிலக்கம் தருக. ரொம்ப 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 முக்கியமான வினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வினா, பட்டி மண்டபம் பட்டி மன்றம் இரண்டும் ஒன்றா விளக்கம் எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடிய வினாவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் எண் 82ல் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. இந்த சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வினா, ஏறு தழுவுதல்
திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது. இந்த வினா இல்லாமல் ஒரு வினாத்தாளை பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, இது அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3வது வினா, வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழாய்வின் தேவை குறித்து உங்களது கருத்துக்களை தொகுத்துரைக்க. முக்கியமான வினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வினா கொடுத்துருக்காங்க. இந்த 2 வினாவுமே முக்கியம்தான். முதல் வினா, ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. முக்கியமான வினா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக. இதுவும் முக்கியமான வினா. பாடத்துக்கு பின்னாடி இருக்க வினாக்கள் மட்டும் இல்லாமல் பாடப்பகுதிக்குள்ளே இருந்து வினாக்கள் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் எண் 21 இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணத்தில் பதம் எத்தனை வகைப்படும், அவையாவை, இதை ஒரு சில நேரத்தில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும், அவையாவை, இதுவும் கேட்குறாங்க. இந்த 2மே பார்த்தீங்கன்னா பாடப்பகுதிக்கு பின்னாடி வினா கிடையாது, பாடப்பகுதிக்கு உள்ளே இருக்குது. ஸோ இந்த 2 வினாவும் நீங்கள் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயல் 3ல் வல்லினம் மிகுமிடங்களில் வல்லினம் மிகுமிடங்கள் யாவை, அவற்றை எடுத்துக்காட்டுற விளக்குன்னு சில சமயம் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். இந்த பாக்ஸை படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வினா பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்திலிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினாவாக இருக்குது. வல்லினம் மிகுமிடங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. சில சமயம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடங்கள் யாவை, அவற்றை எடுத்துக்காட்டுற விளக்குக, இதையும் கேட்குறாங்க. ஸோ இந்த வினாவை நீங்கள் படித்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் படிக்காதீங்க. லெசனில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் நீங்கள் படிச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எல்லா 1 மார்க்ஸும் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.